தேங்க்யூ ஃபாதர். நல்லா கவனிங்க, கை தட்ட வேண்டாம். ரெண்டு கரங்களை கூப்பி கும்பிட்ட வண்ணமாக இப்போ தியானத்துக்குள்ளே நின்ன வண்ணமாக அப்படியே தியானத்துக்குள்ளே போங்க. இயேசுவை கொண்டு வருகிறேன். இயேசுவை என் இரட்சகராக, சர்வ வல்லவராக, சாபத்தை பாவத்தை அழித்து ஒழித்து சிலுவையிலே ஆணி அடித்து வெற்றி பெற்றவராக அவர் என்ன செய்கிறார்? என் சிந்தையில் இருக்கிறார். என் பாவம் சாபமெல்லாம் சிலுவையிலே அன்று அடித்து ஒழிக்கப்பட்டது. அன்று எல்லாம் நிர்மூலமாக்கப்பட்டது. இப்பொழுது அவரை ஏற்றுக்கொள்ளுகிற, அவரை விசுவாசிக்கிற என் வாழ்க்கையிலே, என் குடும்பத்திலே, என் பிள்ளைகளுக்குள்ளே இந்த இரத்தத்தை நான் பூசியிருக்கிறேன். என் வீட்டிலே நிலைக்கால்களிலே பூசியிருக்கிறேன், மேல் சட்டத்திலே பூசியிருக்கிறேன், என் இருதயத்திலே சிந்தையிலே பூசியிருக்கிறேன். ஆகவே இந்த இரத்தம் எங்களை பாதுகாக்கிறது. இந்த இரத்தம் எங்களை பராமரிக்கிறது. இந்த இரத்தம் எங்கள் குறைகளை நிறைவாக்குகிறது. இந்த இரத்தம் எங்களை நீதிமானாக்கி இருக்கிறது. இந்த இரத்தம் எங்களை பத்தினியாக்கி இருக்கிறது. எங்கள் பாவங்களை சாபங்களை நீக்கி எங்களை புனிதனாக்கி இருக்கிறது. ஆகவே இயேசு எங்களுடைய நண்பன், அவர் எங்கள் அண்ணன். உண்மையான எங்கள் அண்ணன் இயேசுதான். எங்களை கைவிடாதவர் இந்த இயேசுதான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வாலிபர் தம்பி தங்கச்சி, ஒரு விஷயத்தை சத்தியத்தை நீங்க புரிஞ்சுக்குவாங்க. உண்மையான ஒரு அண்ணன் இந்த உலகத்தில் நமக்கு உண்டுன்னா, என்னைக்கும் நம்மளோடு இருக்கிறவர், நமக்கு காட்சி அளிக்கிறவர், கூப்பிட்ட உடனே வந்து நமக்கு காட்சி அளிக்கிறவர், நமக்கு தரிசனம் கொடுக்கிறவர், நமக்கு பதில் கொடுக்கிறவர் ஒருத்தர், அவர் அண்ணன் இருக்கிறார் சொன்னா அவர் தான் இயேசுன்னு சொல்றேன். அவர் என்னை கூப்பிடு, ஆபத்து நேரத்தில் கூப்பிடு, எல்லாரும் கைவிடப்பட்ட நேரத்தில் கூப்பிடு, டாக்டர் கைவிடப்பட்ட நேரத்தில் நீ கூப்பிடு. நான் கூப்பிட்டேன். 1.5 மாதத்துக்கு முன்னாடி டாக்டர் சொல்றாரு, 3 நாள் கழிச்சு தான் ஏதாவது என்னன்னு சொல்ல முடியும், அது வரைக்கும் எதுவும் சொல்ல முடியாது, கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்கு. அந்த நேரத்தில் தான் அவரை கூப்பிட்டேன். உங்கள் இரத்தம், நீங்கள் இந்த நோயை, இந்த மரணத்தை சிலுவையில் ஆணி அழித்து ஒழித்து விட்டீர்கள். எனக்கு ஜீவனை சாபத்தை நீக்கி பாவத்தை நீக்கி ஜீவனை தந்த ஜீவனுள்ள ஜீவாதிபதியே இயேசுவே என் அண்ணா, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லும்போது அந்த ஆபத்தில் உதவி செய்த அந்த அண்ணன். அதனால தான் சொல்கிறேன், நீ ஆபத்து நேரத்திலேயாவது கூப்பிட்டு பாரு, எல்லாரும் கைவிடப்பட்ட நேரத்திலேயாவது கூப்பிட்டு பாரு, டாக்டர் கைவிடப்பட்ட நேரத்திலேயாவது கூப்பிட்டு பாரு, வர்றாரா வரலையாக்குறது அந்த நேரத்தில் நீ பார், வருவார். உண்மையாக விரும்பி அழைத்தால் வருவார். உண்மையாகவே நீ அவரை தேடினால் உனக்கு தரிசனம் தருவார். இதை விவேகானந்தருக்கு ராமகிருஷ்ணர் சொல்றார், நீயும் நானும் எப்படி பேசிக் கொண்டிருக்கிறோம், இதே போல இந்த கடவுள் என்ன செய்வார்னா, நீ கூப்பிட்டா வருவார், உன்கிட்ட பேசுவார், நீ அவர்கிட்ட பேச முடியுங்கிறத இன்னைக்கு அதே ராமகிருஷ்ணர் சொன்ன விஷயத்தினைக்கு நானும் சொல்கிறேன். ஏன்னா என் வாழ்க்கையில் நான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். கூப்பிடும்போது எனக்கு உதவி செய்கிறத நான் பார்க்குறேன். எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லும்போது, காத்திருக்கும் போது அவர் ஹெல்ப் பண்ணுறதை பார்க்குறேன். போன வாரத்தில் இந்த இந்தியாவுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கப்பா, இந்த கப்பல் என்ன செய்யணும், இந்த ஈரானுடைய பிடியிலிருந்து அந்த எல்லா கப்பலும் இந்த இந்தியாவுடைய கப்பல் என்ன செய்யணும், இந்தியாவுக்கு வந்து சேரணும், ஹெல்ப் பண்ணுங்க. உங்கள் இரத்தம், உங்கள் ஆற்றல், உங்கள் நாமத்தினால அதை தடை பண்ணுற ஆவிகளை தடுக்கிற மனுஷனுடைய இதயங்களை உடைக்கிற கல்லான இதயங்களை உடைக்கப்படட்டும், ஆவிகள் கட்டப்படட்டும். வறுமை தரித்திரத்தை உண்டாக்குற பிசாசுகளை கட்டி, இயேசுவே நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த ஆசீர்வாதங்களுக்கு இந்த வறட்சியை நீக்கி இந்த இந்தியாவுக்கு தர வேண்டிய இந்த வர வேண்டிய இந்த கேஸு, இந்த ஆயில் எல்லாம் வந்து சேரட்டும் அப்படின்னு சொல்லும்போது 3 நாளையில் அந்த நற்செய்தி வருகிறது. இந்தியா கப்பல் என்ன செய்கிறது, சுதந்திரமாக அனுமதியோடு வந்தது என்று சொல்லி ஒரு கைதிக்கு என்ன செய்வோமா. இன்றைக்கி அந்த இயேசுவை தான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். அந்த இயேசுவை தான் அன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஜெபத்தில் இருக்கிற நீங்கள் என்ன தேவையோ கேளுங்கன்னு எனக்கு சொல்கிறேன். இப்படி இந்த தியானத்திலிருந்து நீங்கள் கேட்க ஆரம்பிங்க. தியானத்திலிருந்து இந்த வழி போட்டுன்னு சொல்லுங்கள், இந்த கஷ்டம் தீரட்டுன்னு சொல்லுங்கள், உங்கள் வறட்சி தீரட்டுன்னு சொல்லுங்கள், உங்கள் கடன் பிரச்சனைகள் தீரட்டுன்னு சொல்லுங்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறட்டுன்னு சொல்லுங்கள், உங்கள் தோல்வி ஜெயமாய் மாறட்டுன்னு சொல்லுங்கள். அது மாறும்.
இல்லாததை இருக்க செய்கிறவர், நடக்காததை நடக்க பண்ணுகிறவர், ஒன்றும் இல்லாமல் எல்லாத்தையும் உருவாக்கியவர், உனக்காக இந்த உலகத்திலே வந்து மனுஷனாக அவதரித்தவர் இது உனக்காக காத்திருக்கிறார். உன்னுடைய அழைப்புக்காக காத்து. இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனுக்குள்ளே நான் வந்து வாசம் பண்ணுவேன் என்று சொன்னவர், வாக்கு மாறாதவர், அவர்தான் இயேசு. அவரை கூப்பிடு, கூப்பிடு, கூப்பிடு. நீ அவர் உனக்கு பதில் கொடுப்பார். உன் குறைகளை எல்லாம் இப்பொழுதே தீர்த்து வைப்பார். நீ கூப்பிட்ட நேரத்திலே உனக்கு தீர்த்து வைப்பார். இயேசுவே, வாய் திறந்து சொல்லுவோமா? இயேசுவே, இயேசுவே, ஜீசஸ் வாரும். இயேசுவே, நீர் என்னுடைய அண்ணன், இதா எங்கள் கொடுத்த மூத்த அண்ணன், பரலோக தகப்பனுக்கு நீர் முதல் மகன் ஐயா. இயேசுவே, உம்மை நாங்கள் அழைக்கிறோம். ஜீசஸ், 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 ஜீசஸ். அப்படி எல்லாம் வாய்க்காரன்னு சொல்லுவோமா? ஜீசஸ், 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 ஜீசஸ். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரே சுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே சுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. மாய, மாய, மாய. இதுவரைக்கும் என் நாமத்திலே ஒன்றும் கேட்கவில்லை, இப்பொழுது கேளுங்கள் என்று சொன்னீரே. இப்பொழுது கேட்கிறோம் அப்பா. எல்லா மதங்களும் மதத்தில் உள்ளவர்களும் இயேசுவே உம்மை விரும்பி அழைத்து உம்மோடு உறவாடும்படி, உம்முடைய தரிசனத்தை, உம்முடைய காட்சியை பார்க்கும்படி நீர் தரிசனம் காட்சி அளித்தீராக. இல்மதது எங்கிமதவோ இந்த தேவசாயி நிகழ்ச்சியை பார்த்து உம்மை விரும்பி அழைக்கிறேன், உம்மை அண்ணனாக ஏற்றுக்கொள்கிறேன், உம்மை இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன், உம்மை மருத்துவராக ஏற்றுக்கொள்கிறேன். உம்மை ஜீவனுள்ள ஜீவாதிபதியாக, உம்மை செல்வமாக, ஆசீர்வாதமாக, ஐஸ்வர்யமாக ஏற்றுக்கொள்கிற அத்தனை பேருக்கும் நீர் ஐஸ்வர்யவனாக, மருத்துவராக, நீர் மருந்தாக, நீர் செல்வமாக, நீர் இப்பொழுது ஆமென் அவர்களுக்கு காட்சியளிக்கிறாக, அவர்களுக்கு உதவி செய்கிறாக. Fire, 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 fire. நான் வேறு நீர் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவரானோ. நான் வேறு நீர் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவரானோ. நீரே என் ஜீவன், நீரே
ஆழத்திலிருந்து ஞானத்தின் ஆவியானவரே, இயேசு நமக்கு கொடுத்த ஒரு ஒப்பற்ற கொடை அருள் ஐக்கிய அனுஷ்டானம். நான் போய் உங்களுக்கு ஒரு துணையாளரை அனுப்புவேன் என்று சொன்னவர் அனுப்பிவிட்டார். அன்று அன்னை மரியாள் 120 பேர் மேலேயும் அந்த துணையாளர் வந்து இறங்கினார், தொட்டார். இயேசுடைய தொடுதல் என்பது ரொம்ப அபரிதமானது. ஆகவே அப்படியே முழங்கால் படியிட்டு தலைக்கு மேல் கரங்களை கூப்பி தலை வணங்கி, எங்களுக்கு உன்னதங்களுக்குரிய ஆசீர்வாதத்தையும் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் தந்த பரிசுத்தரே, நாங்கள் உம்மை முத்தம் செய்கிறோம், உம்மை தொழுது கொள்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். பரலோக தகப்பனுக்கு, பிதாவுக்கும் எனக்கும் தடையாயிருந்த, பிரிவினையாயிருந்த அந்த தடையை தகர்த்து, அந்த பிரிவினையை அகற்றி, பிதாவோடு என்னை ஒப்புரவாக்கிய, என்னை இணங்கச் செய்த என் அன்பு இரட்சகரே, என் அண்ணா, உம்மை நான் முத்தம் செய்கிறேன். இயேசுவை அண்ணான்னு கூப்பிடு, திரும்ப திரும்ப சொல்லு. உன் இருதயத்திலிருந்து உன் முழு பலத்தோடும், முழு மனதோடும், முழு வலிமையோடும் அண்ணான்னு கூப்பிடு. அண்ணான்னு நீ கூப்பிட்டு அவரை இணைச்சி ஆரம்பி. அவரோடு உறவுகள் ஆரம்பி. அவரோடு நீ பழக ஆரம்பி. உன்னுடைய தேவைகளில் உனக்கு உதவிங்கிற நேரத்தில் அவரை கூப்பிட்டு நீ அவரை அழைச்சி பாரு. அவர் வர்றதை நீ பார்க்க முடியும். நீ நினைச்ச காரியம் நடக்கிறத பார்க்க முடியும். இதை செக் பண்ணி பாரு, நடக்கும். என் வாழ்க்கையில் நான் பார்த்துட்ருக்கிறேன். என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பார்த்துட்ருக்கிறேன். ரீம் ரகனாபதி எம் பிரபு செல்வியா, நான் பார்த்ததை அனுபவிச்சதை உங்களுக்கு நான் அறிவிச்சிட்ருக்கிறேன். கூப்பிடு, கூப்பிடு. நீ விரும்பி அழைத்தால் அவர் வருவா. உண்மையாகவே நீ கூப்பிடுதுன்னு தெரிஞ்சுன்னு அவர் வருவா. உனக்கு துணையாக இருப்பார், உனக்கு ஆறுதலாக இருப்பார், உனக்கு ஒரு துணையாளரையும் தருவார். அவர் வரும்போது 2 பார்சலோடு வருகிறார், 2 பொட்டியோடு வருகிறார். ஆவியானவர் வரும்போது சும்மா வரல, அவர் உனக்கு சீதனங்களோடு வர்றார், வரங்களோடு வர்றார், கனிகளோடு வர்றார். நீ சந்தோஷமாக இருக்கும்படி, நீ மகிழ்ச்சியாக நிறைவாக இருக்கும்படி உனக்கு உதவி செய்யக்கூடிய, அழியா செல்வத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அண்ணன் தான் இயேசு, ஒரு நண்பன் தான் இயேசு, ஒரு செல்வம் தான் இயேசு, ஒரு சொத்து தான் இயேசு. Jesus. Thank you, Father. Del Karabo Shambi Botana. Yes.